Hello students, now we are going to discuss about electrophilic substitution reactions of haloarenes. So, நம்ம chlorobenzene example எடுத்துக்கலாம். Cl group it is said to be orthopara director. So, நம்ம என்னன்றதை discuss பண்ணலாம். Okay. So, Cl க்கு lone pair of electrons present ஆயிருக்கும். The lone pair of electrons ring க்கு donate பண்ணும். அப்படி donate பண்ணும் பொழுது இந்த electrons இங்க shift ஆகும், இந்த bond இங்க shift ஆகும். So that அப்ப என்ன சார் ஆகும் அப்படினா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இங்க பாண்ட் இருக்கு and here also bond. இந்த பாண்ட் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல சார்ஜ் மைனஸ் சார்ஜ் வந்துரும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. சோ தட் இப்ப டபுள் பாண்ட்னு வரும். டபுள் பாண்ட் Cl+. டபுள் பாண்ட் Cl+ ஏனா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிங் கொடுத்துருச்சு. அதனால ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் ஆகும் அப்படினா இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன சார் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் Cl+ ஓகே இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இங்க பாண்ட் வந்துரும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இங்க சார்ஜ் மைனஸ் சார்ஜ் so that இந்த பாண்ட் அப்படியே இருக்கும். clear ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப என்ன சார் வரும் அப்படினா so bond and இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்க பாண்ட் வந்துரும். இங்க ஆட்டோமேட்டிக்கா டபுள் பாண்ட் Cl+ இருக்கு. சோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இங்க மைனஸ் சார்ஜ் வந்துரும். ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த சார்ஜ் இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் ஆட்டோமேட்டிக்கா Cl க்கு போய்டும். சோ அப்ப என்ன சார் வரும் அப்படினா bond and here also bond double bond and the charge இங்க ஷிஃப்ட் ஆனா அங்க double bond. So இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் Cl. சோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஸ்ட்ரக்சரும் சேமா தான இருக்கு. ஓகே ஆனா இந்த பாண்ட் பாருங்க. இந்த பை பாண்ட் பாருங்க பார்க்கலாம். एक्चुअली அதோட பொசிஷன் மாதிரி இருக்கா. சோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரெசனன்ஸ். ஒரு கம்ப்ளீட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த மைனஸ் சார்ஜ்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் மைனஸ் சார்ஜ் இருக்கா. சோ அப்ப எலக்ட்ரான் ரிச் சென்டரா அந்த ஆர்த்தோ பேரா பொசிஷன் இருக்கு. அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சரா தான இருக்கும். எலக்ட்ரோஃபைல்னாலே அதான மீனிங். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நேச்சரா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் ரிச் சென்டர் தான் அட்டாக் பண்ணும். எலக்ட்ரான் ரிச் சென்டர் தான் அட்டாக் பண்ணும். கிளியர் ஓகே நம்ம இப்போ செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹாலோஜனேஷன், சல்ஃபோனேஷன் and then alkylation, Friedel-Crafts alkylation, acylation reactions நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே so electrophilic substitution reactions of chlorobenzene. ஆக்சுவலா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இங்க வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl குரூப் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சராகவும் இருக்கு இல்லையா. ஸோ தட் டியூ டு மைனஸ் ஐ எஃபெக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Cl பென்சீன் ரிங்ல இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கவும் பார்க்கும். ஓகே பட் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இருந்தாலும் பென்சீன் ரிங்லயும் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்க பார்க்குது. டியூ டு எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சர் ஆஃப் குளோரின் மைனஸ் எஃபெக்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இந்த ரீசனால ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னா குளோரினேஷன். ஓகே குளோரினேஷன் அடிஷன் ஆஃப் குளோரின். ஸோ ஆர்த்தோ பேரா டைரக்டர்னு சொல்லியாச்சு இல்லையா. ஆர்த்தோ பேரா டைரக்டர். அப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும் நமக்கு. மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர்த்தோ பொசிஷனில் Cl இருக்கு. அண்ட் ஹியர் பேரா பொசிஷனில் ஒரு Cl இருக்கு. ஓகே ஸோ 1,2-dichlorobenzene 1,4-dichlorobenzene. ஸோ பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எப்பயுமே மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஓகே ஸோ திஸ் ஒன் இட் இஸ் டு பி மேஜர் ப்ராடக்ட். ஸோ இதில் என்ன சார் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா Cl+ தான் எலக்ட்ரோஃபைல். Cl+ be the electrophile. ஓகே ஸோ இது என்ன சார் ரியாக்ஷன் கான்சன்ட்ரேட்டட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அப்படின்னு சொன்னாலே நைட்ரேஷன் ரியாக்ஷன். அப்போ NO2+ தான் எலக்ட்ரோஃபைல். NO2 plus be the electrophile.
அப்போ Cl here NO2 plus Cl and here NO2. Okay, so 1 2 that is 2 nitro 1 chloro 2 nitro benzene. இதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 chloro 2 nitro benzene. This one 1 chloro 4 nitro benzene. 1 chloro 4 nitro benzene. Next reaction பாருங்களேன், concentrated sulfuric acid இருக்கு. Concentrated sulfuric acid இருந்ததுன்னா sulfonation reaction. So என்ன சார் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா sulfonic acid தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். SO3H ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு SO3H அண்ட் பேரா பொசிஷன்லேயும் அதே தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். SO3H. So benzene sulfonic acid 2 chlorobenzene sulfonic acid, and this one it is at B 1 2 3 4 chlorobenzene sulfonic acid, because SO3H அப்படின்றது தான் functional groupல priority order first வரணும். Okay students, நம்ம இப்போ Friedel-Crafts reaction பார்க்க போறோம். Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acetylation. So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா alkyl halide CH3Cl in the presence of anhydrous AlCl3, in the presence of anhydrous AlCl3. அதே மாதிரி Friedel-Crafts acetylation இருக்கு. acetyl chloride add பண்ணனும். acetyl chloride CH3COCl in the presence of anhydrous AlCl3, Lewis acid catalyst. Okay, so இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா Cl பக்கத்தில் CH3 ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு CH3 plus Cl and para பொசிஷனில் CH3 plus தான் எலக்ட்ரோஃபைல். CH3 plus the electrophile. Okay, so 1 chloro 2 methyl benzene, 1 chloro 2 methyl benzene, and this one 1 chloro 4 methyl benzene. So எப்பயுமே para product தானே உங்களுக்கு major product இருக்கும். Clear? Right? Here acetylation, Friedel-Crafts acetylation. Acetylationல என்ன சார் electrophile அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3CO+. இதுதான் எலக்ட்ரோஃபைல். இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் என்ன சார் வரும்? Cl COCH3 plus Cl COCH3. ஓகே, ஸோ பேரா பொசிஷனில் அந்த அசிட்டைல் குரூப் இருக்கு. கிளியர்? இப்போ இந்த Cl எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் அசிட்டோஃபீனோன். Cl எடுத்துட்டிங்கன்னா C6H5 C double bond O CH3 அசிட்டோஃபீனோன். அப்போது இதுக்கு பக்கத்தில் Cl இருக்கு இல்லையா? ஸோ 2 chloro acetophenone. This one 1 2 3 4 chloro acetophenone. எப்பயுமே பேரா ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் Friedel-Crafts reactions and then electrophilic substitution reactions. ஓகே, நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.